ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும், நேற்றைய தினம் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்தீர். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் எங்களை காத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். அக்னியாய் மதிலாய் நின்று எங்கள் ஜீவனை பாதுகாத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தையும் குடும்பத்தையும், கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் உடன் பிறந்தவர்கள் அவருடைய பிள்ளைகள் ஊழியம் வேலை உயர்வு அனைத்திலும் இந்த தெய்வ கிருபை இருந்தமைக்காய் ஸ்தோத்திரம். பிரயாணத்திலே இப்படி கரம் இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். வருகையிலும் போகையிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு பராமரிப்பு விசேஷமாக இருந்தமைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நாங்கள் ஜீவனோடு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்படியான இரக்கத்தை காண்பித்தேன். உமக்கு ஸ்தோத்திரம். அது எங்களால் உண்டானதல்ல, இந்த சுத்த கிருபையே. முதலாவது தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியா, உம்மை புகழ்ந்து பாடும்படியா, உமக்கு நன்றி செலுத்தும்படியா, எங்கள் விண்ணப்பங்களை உங்களுடைய சமூகத்தில் ஏறெடுக்கும்படியா, விசாரிக்கிறவரானபடினாலே எங்கள் கவலைகள் எல்லாம் உமது வைக்கும்படியா நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த நீர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை அநேகர் கண்டு பயன்பெறுகிறார்கள், அதுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் அநேகர் காணப்போகிறார்கள், அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயே எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுநாதா. அந்த பாடலை பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ, சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கரங்களை உயர்த்தி நல்லா உங்களால் முடிந்த வரைக்கும் உயர்த்தி இந்த நாள் முழுதும் நடத்துங்கப்பா.
இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட வாங்க. உங்களுடைய பிரசனம் எங்களை நடத்தட்டும். எல்லா விக்கனங்களுக்கும், எல்லா விசாரங்களுக்கும், எல்லா வியாகுலங்களுக்கும், எல்லா வியாதிகளுக்கும், எல்லா வறுமைகளுக்கும் நீர் எங்களை தப்புவித்து காப்பாத்துங்க. சரீரத்தில் ஏதாவது சுகவீனம் இருந்தா நீங்க கையை உயர்த்தி, எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனையோ அந்த இடத்துல கையை வச்சு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் இருதயத்தை தொடுங்கப்பா, என் சிறுநீரகத்தை தொடுங்க, என் ஜீரண உறுப்புகளை, கல்லீரல, மண்ணீரல, கணையத்தை தொடுங்கப்பா. நடக்க முடியலன்னா கால்களிலே கையை வைத்து சொல்லுங்க. ஆண்டவரே, நடக்க பலன் தாங்க. யூட்ரஸை கத்தர் குணமாக்குங்க. பெற பண்ணுகிறவராகிய நீர், பிரசவத்தை பண்ணுகிறவராகிய நீர், நல்ல பிள்ளைய அன்னாளுக்கு கொடுத்தது போல கொடுங்கப்பா. வறுமை நீங்கட்டும். கைகளை உயர்த்தி வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து தாசை வரட்டும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழல் தங்குவான். நான் கத்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவனை நம்பி இருக்கிறவர். கத்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், எனக்கு குறைவில்லை. அவர் புல்லுள்ள இடங்களினை மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். கத்தரனை காக்கிறவர், கத்தரின் வலது பக்கத்திலே எனக்கு நிழலா இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. கத்தர் எல்லா தீமைக்கும் என்னை விலக்கி காப்பார். சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களை பகைக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிசாசுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பிசாசின் தந்திரங்களுக்கு எங்களை விலக்கி, இந்த சத்துருக்களின் வல்லடிக்கு எங்களை நீங்களாக்கி, ஆண்டவரே, இந்த எதிராளிகளின் எத்தனங்களுக்கும் அவருடைய துர் ஆலோசனைகளுக்கும் எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க. பண தேவைகளை சந்திங்க. பரத்திலிருந்து சந்திப்பீர்களாக. நாங்கள் இல்லாதவர்கள் ஆண்டவரே, மனுஷனிடத்துல கேட்க முடியாது, தேவனிடத்துல கேட்கிறோம். சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. ஆராய்ந்து முடியாது, எண்ண முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற கர்த்தர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். மன உளைச்சல்களை அறிந்திருக்கிறார், மன போராட்டங்களை அறிந்திருக்கிறார். எங்கள் கண்ணீரை காண்கிறார், எங்கள் தேவைகளை சந்திக்கிறார். விசேஷமாக துன்மார்க்கர் வரும் பலனை நாங்கள் காணும்படி கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சங்கீதம் 65 2ஆம் வசனம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நம்ம இந்த ஃப்ரேஸை நிறைய நேரம் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே. அருமையான ஃப்ரேஸ் இல்ல? என் ஜெபத்தை தள்ளாதவர், என் ஜெபத்தின் காரியங்களை நிறைவேற்றுகிறவர். மாத்திரமல்ல, 66:18 நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என் இருதயத்தின் அக்கிரமம் சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாகவே தேவன் எனக்கு செவி கொடுத்தார், ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம ஜெபத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஃப்ரேஸ் என்னன்னா, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார். சரி, நம்ம அதிகாலை ஜெபத்தை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதனூடாகவே ஜெபத்தில வருகிற நன்மையும் ஆசீர்வாதங்களையும் நாம் சிந்திக்க போகிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம், லூக்கா 18ஆம் அதிகாரம்
அதனுடைய அது முதல் வந்த வசனங்களிலிருந்து அது ஜெபத்தை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? சரி, இப்போ ஒரு முக்கியமான ஜெபத்தை நம்ம ஆராய்ந்து ஜெபிக்க போகிறோம். என்ன ஜெபம்னா, நேத்து நம்ம பார்த்தோம், யாக்கோபு என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லி ஜெபித்தான். அதே யாக்கோபு ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல கூடாரவாசியாக இருந்த அவனை, குணசாலியா இருந்த அவனை எப்படி ஆண்டவர் பிரித்தெடுத்தாரோ அல்லது அவன் செய்த தவற்றினாலே அவன் ஓடினானோ தெரியாது. ஆனாலும் அவனை வனாந்தரத்துல வாழும்படியாய், இருக்கும்படியாய், சஞ்சரிக்கும்படியாய் ஆண்டவர் சில பாடங்களை அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அம்மா உடனே என்ன செய்யறாங்கன்னுப்பா, ஓடி போயிரு, ஏசாவுக்கு தப்பி ஓடி போயிரு, அப்பா அவன் மேல சம கோபத்தில் இருக்கிறாரு, நீ உன் மாமனாகிய லாபான் வீட்டுக்கு போய்விடு என்று சொல்லி அவனை அனுப்பி விடுகிறார். 28ஆம் அதிகாரத்துல சூரியன் அஸ்தமித்த படியினால் 11th verse 28:11 ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்தில் கற்களை ஒன்று எடுத்து தன் தலையின் கீழே வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். எப்படி தூக்கம் வரும்? படுத்து கொண்டான். என்ன, தலையில ஒரு கல்லை வச்சு படுத்து கொண்டான். இப்ப அவனிடத்துல ஒன்றும் இல்லை, ஒரு கோல் இருக்கு, கையில கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கு. அதனாலதான் நம்ம கடைசியா பாக்குறோம், அந்த எண்ணெயை வார்த்து அந்த கல்லில வார்த்து அங்க ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். ஒருவேளை அம்மா வந்து காயப்பட்டா அந்த எண்ணெயை பூசிக்கப்பா, அல்லது ரொம்ப பனி எடுத்தா அல்லது ரொம்ப வெயில் காய்ஞ்சா அந்த எண்ணெயை நீ பூசிக்கோ, உடம்புல பூசிக்கோ என்று சொல்லி கொடுத்து அனுப்பினாங்களா என்னன்னு தெரியாது, மருந்து மாதிரி. இங்க ராத்திரியிலே அவன் படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தில் எட்டியிருந்தது. கவனிங்க, நல்ல கவனிங்க. ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தில் எட்டி இருந்தது. இத கற்பனையில கொண்டு வாங்க. ஒரு லேடர், அதுல தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமாய். பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆம் என்றும் ஆமேன் என்றும், அதுல ஒரு உறுப்புகளும் கூட அர்த்தம் இல்லாமல் இல்லை. ஏறுது இறங்குறதுனா என்ன அப்படின்னா, இங்கிருந்து ஜெபங்களை கொண்டு போய் பரலோகத்துல சேர்த்து அந்த ஜெபங்களுக்கு பதில் கொண்டு வருகிற ஒரு பணிவிடை ஆவி தூதர்களை கர்த்தர் ஒவ்வொருவருக்கு நியமித்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா 91ஆம் சங்கீதத்துல உங்க பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்களுடைய கரங்களிலே ஏந்தி கொண்டு போவார்கள். இல்ல, அதுதான் யாரு? தேவ தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள். நீ சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் நீ மெதித்து போடுவார் அப்படின்னு சொல்லுதான். அது வரைக்கும் தூதர்கள் நம்முடைய ஜெபங்களுக்கு மறு உத்தரவு போய் தேவனிடத்துல கொண்டு வந்து கொடுப்பாங்க, போவாங்க, இமீடியட்டா இறங்கி வருவாங்க, பதில் கொண்டு வருவாங்க. இங்க வனாந்திரத்துல அது நடக்கு. ஆனா முக்கியமா நம்ம மறந்துற ஒரு சத்தியம் என்னன்னா, அங்க மேல யார் இருக்கா? யார் இடத்துல இந்த தெய்வத்தூதர்கள் போறாங்க? கீழே இந்த ஏணி நுனியும் மேலே இருக்கிற ஏணி நுனியும், அந்த எண்டில் கீழே இருக்கிறது யாக்கோபு மாறி நாமம்,
நாம் இருக்கிறோம். கீழே வனாந்தரத்துல தலைக்கு கூட தலையின் இல்லாம, ஆண்டவர் சொன்னார்ல, படுக்க கூட எனக்கு தலை சாய்க்க இடம் இல்லை, ஒரு வீடு இல்லை. ஒரு வீடு இருந்தாலும் அதுல பயங்கர பிரச்சனைகள் மத்தியில என் வாழ்க்கையை மிக வனாந்தரமா இருக்கு. நான் சகோதரருக்கு பயந்து அல்லது ஏற்பட்ட முரண்பாடு நிமித்தம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். பெத்த தகப்பன் கூட என்ன எதிராளியா பார்க்கிறான். துரத்துல ஏமாற்றுகிறவனாக உண்மையாக ஏமாற்றினான். தாய் மாத்திரம் அன்பு இருந்தது, ஆனாலும் இப்போ தாயும் இல்லை தகப்பனும் இல்லை என்று சொல்லி அனாதையாய் வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது கீழே. இதுதான் நிலைமை. இன்னைக்கு நம்முடைய நிலைமை அதுதான். சரி, மேலே யார் இருக்கா? இந்த வசனத்துல இருக்கு. அடுத்த வசனம், அதற்கு மேலாக கர்த்தர் நின்று. இதை குறிச்சு வச்சுக்கோங்க. கர்த்தர் நின்று. ரொம்ப அபூர்வமா அந்த வார்த்தை நின்று அப்படின்னு, கர்த்தர் நின்று என்ற வார்த்தை இருக்கும். God stood அப்படின்னா ஆச்சரியமான ஒரு வார்த்தை. என் தேவன் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர். இயேசு கிறிஸ்து ஒரு தடவை எழும்பினார். எப்பொழுதுனா தெரியுமா? சிங்காசனத்துல வலது பாசத்துல வீற்றிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்தேவான் கொல்லப்படும் பொழுது, அவன் ஆவி பரலோகத்துக்கு வரும் பொழுது, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று அவனை வரவேற்றார். இங்க கர்த்தர் நின்று அவர் பேசுகிறார். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். இதெல்லாம் நமக்கு வருது, தெற்கு தரிசனம். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நீ கைவிடுவதும் இல்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த பொழுது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றார். அவனை பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றார். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன் அவ்வூருக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. அப்போது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்ப வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணார். இவ்வளவு வாசம். இந்த ஜபம் சரியான ஜபமா? நீங்க கொடுத்தா, நீங்க காத்தா, நீங்க உடை கொடுத்தா, வஸ்திரம் கொடுத்தா, எனக்கு வழியில என்னை காப்பாற்றினா எனக்கு தேவனா இருப்பீங்க. காப்பாற்றலனா இல்ல, கவனிங்க, இது சரியான ஜபமா? காப்பாற்றலனா இப்ப தேவன் இல்லையா? நீங்க கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு தசம பாகம் கொடுக்கிறேன். ஆண்டவரிடத்துல இப்படி நாம் ஜெபிக்க கூடாது. அதிகாலை ஜெபம் இப்படி இருக்கக்கூடாது. இது ஒரு தவறான உதாரணமாக நான் எடுத்துக்கொள்வேன். என்னுடைய பகுத்தறிவின்படியே. நான் அவ்வளவு ஞானவான் அல்ல. ஆனாலும் இதுல நான் கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னா, நீங்க இதை எனக்கு செய்தால்
நான் உங்களுக்கு இதை செய்வேன். நீங்க என்னை காப்பாத்தீங்கன்னா ஆலயத்துக்கு வருவேன். நீங்க சுகப்படுத்தினீங்கன்னா நான் காணிக்க கொடுப்பேன். நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தசமபாகம் கொடுப்பேன். இம்முச்சோடு காரணம் உண்மையாக சின்னவன் தான். யாக்கோபுக்கு அந்த அளவுக்கு முதிர்ச்சி அப்பொழுது இல்லை. இப்பதான் ஃப்ரெஷ்ஷா ஏமாத்திட்டு அப்பா பயந்து அம்மா அனுப்பி அண்ணனுக்கு பயந்து ஓடி வருகிற பொழுது ஏறெடுக்கப்பட்ட ஜெபம். நம்ம லூக்கா 18 அந்த மாதிரி ஒரு 2 ஜெபத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆனா 33 திரும்பவும் ஒரு ஜெபம் நேற்று நம்ம பார்த்தோம். அதுல பார்க்கும் பொழுது நான் ஏற்கனவே உங்களுக்கு நேற்றே சொன்னேன், இங்க ஏன் ஜெபிக்கணும்? அதே ஏசாக்கு பயந்து ரைட். இப்போ ஆண்டவர் எல்லாம் குடிச்சிட்டாரு. அவன் கேட்காத எல்லாத்தையும் கொடுத்தார். இப்ப 33 அதிகாரத்தில் வரும் பொழுது அவனுக்கு எத்தனை மனைவிகள் இல்ல? ராகேலேயால் அவனுடைய வேலைக்காரிகள் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் 12 பிள்ளைகள், அநேக வேலைக்காரர்கள், அநேக வேலைக்காரிகள், ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள். இப்போ வெறும் கையும் கோலமாய் அப்பொழுது வந்தவன் அப்போது ஜெபித்த ஜெபம் வேறு. இப்போ 2 பரிவாரங்களோடு வரும் பொழுது ஜெபிக்கிற ஜெபம் வேறு. நல்லா கவனிங்க. அந்த டிஃபரன்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். லூக்கா 18 2 பேர் ஆண்டவருடைய ஆலயத்துல ஜெபம் பண்ணாங்க. ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன். அதை பற்றி நாம ஆண்டவர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் கழித்து இவன் ஜெபம் பண்றான். அதே இரவு அதே அதிகாலை வரைக்கும் ஜெபம் நடக்குது. நீங்க இப்படிதான் வேதாகமத்தை நம்ம அலசி பார்க்கணும். வேதாகமத்தை ஆராய்ந்து பார்க்கணும். வேதாகமத்தை தேடி வாசிக்கணும். 28 33 என்ன வித்தியாசம் இருக்கு? இப்போ இதே ஒற்றுமை என்னன்னா, அங்கேயும் தனியா இருந்தா இங்கும் தனியா இருக்கிறான். மனநிலைமை சேம் மனநிலைமை தான். ஏன்னா உயிருக்கு பயந்து, ஏசாவுக்கு பயந்து. இப்போ அப்போ என்னன்னா அவன் உயிர் மாத்திரம் போயிருக்கும். இப்போ என்னன்னா கூடுதலா தன்னுடைய மனைவிமார்களும் நம்முடைய பிள்ளைகள் உயிரும் மிருக ஜீவன்களும் அவனுடைய ஆஸ்தியும் எல்லாம் போகுது. அப்போ வெறும் கோலும் கையுமா இருந்தவன் இப்ப 2 பரிவாரங்களோடு கூட இருக்கிறான். வித்தியாசத்தை நம்ம பார்த்துட்டு தனித்து அவன் ஜெபம் பண்றான். அப்பொழுது நடக்கிற காரியம் என்னன்னா, பேசலாம். இரவும் எல்லாம் ஆண்டவரோடு கூட பேசலாம். ஆண்டவர் பார்த்தார், ரொம்ப நேரம் பார்த்தார், பேசவே இல்லை. சில நேரங்களில் ஆண்டவர் பேச காலதாமதம் ஆகும். இரவெல்லாம் பேசினாதான் பகல்ல ஏதாவது ஒரு பதில் கிடைக்கும். நம்ம ஒரு நாள் அதிகாலை ஜெபத்தை பண்ணிட்டு அதோட நிறுத்திட்டா பிரயோஜனம் இல்லை. நம்முடைய ஜெபங்கள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கண்டினியூஸ் ப்ரேயர் இருக்க வேண்டும். ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் ப்ரேயர் இருக்க வேண்டும். எனக்கு நான் வித்தியாசமா நான் ட்ரை பண்ணுவேன். என்ன வித்தியாசமா ட்ரை பண்ணுவேன்னா, நேற்றைய தினம் எனக்கு இப்படி ஒரு தோணுச்சு. ஒரு பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தேன், வேதத்தை வாசித்தேன். அப்போது அந்த வேதத்தில் இருக்கிற வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: நீ மலையை பார்த்து பேருந்து போ, சமுத்திரத்துல போ, சமுத்திரத்தின் ஆழத்திற்கு போ, அப்படி போ அப்படின்னு சொன்னா அது தள்ளுண்டு அல்லது அது பெயர்ந்து சமுத்திரத்தின் ஆழத்திற்கு போகும். இதுதான் அதனுடைய வசனம். அதுல முடிவு எப்படி இருக்கும்னா, மனுஷரால் இது கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று முடியும். இப்போ அதுல என்ன ஒரு வார்த்தை எனக்கு ஒரு
ஒரு வித்தியாசமான ஒரு ஜெப குறிப்பு அதுல வந்தது. இப்போ நாம என்ன செய்றோம்? ஆண்டவரே இதை தாங்க, ஆண்டவரே இந்த சத்துருக்களை அழித்து போடுங்க, இந்த பிரச்சனைகளை மாற்றுங்க, இந்த கோலியாத்தை விழுத்துங்க, இந்த பெலிஸ்தரை அழியுங்க, எனக்கு விரோதமா எழும்புறவர்களை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்வதை காட்டிலும் நீ ஸ்ட்ரைட்டாவே அவங்க பேரை சொல்லி நீ போ, நடுக்கடல்ல போய் மாண்டு போ, நீ நாசமா போ அப்படின்னு சபிக்க வேணாம். நீங்க என்ன ஜெபிக்க விரும்புகிறீங்களோ, எதை குறித்து நீங்க சொல்ல விரும்புறீங்களோ, எது உங்களை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ, உங்க பிரச்சனை எதுவோ அதோட பேசுங்க. ஆண்டவரிடத்துல கேட்டு பிரச்சனையோட பேசுங்க. அதுதான் அதனுடைய அர்த்தம். மலையை பார்த்து பேசு, அதுதான். என்கிட்ட பேசாதப்பா, மலையை பார்த்து பேசு. சிம்பிள். அப்படிதான் நான் பேச ஆரம்பிச்சேன். என் சத்துருவோடு கூட நான் பேச ஆரம்பிச்சேன், என் எதிர்களோடு கூட பேச ஆரம்பிச்சேன், என்னுடைய பொருளாதாரத்தோடு கூட பேச ஆரம்பிச்சேன். சரி, அதுல ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் ஒரு சாட்சி ஒன்று சொன்னார். அதனால கவனிங்க. அவருக்கு ஒரு தொலைபேசி வருது, அவருடைய இளைய மகன் இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஊழியக்காருடைய இளைய மகன், 2 மகன்கள் உண்டு அவருக்கு. பெரியவன் பெயர், 2வது பையன் பெயர் ஜேம்ஸ், பெரியவன் பேர் எனக்கு தெரியல. இளைய மகன் இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தகவல் வருகிறது. வந்தோடனே அவர் இடிஞ்சு போறார். நல்ல ஊழியக்காரர் அவரு. சிறு வயதிலேயே, அதில் ஒரு எங்கேஜ்லேயே அவர் இறந்து போகிறான் செய்தி வருகிறது. இவங்க கார்ல புறப்பட்டு ஊழியத்தை பாதியிலே நிறுத்திட்டு வீட்டுக்கு புறப்பட்டு போறாங்க. அந்த செய்தியை சொல்றது என்ன, பெரிய மகன் தான் சொல்றாரு. பெரிய மகன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தம்பி இறந்துட்டான், நீங்க புறப்பட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாராம். அப்படி சொல்லும் பொழுது அவங்க கார்ல புறப்பட்டு வந்து கொண்டு இருந்தாங்களாம். வந்த பொழுது அந்த ஊழியக்காரர் என்ன செய்தாராம், நல்லா கவனிங்க, இங்க நல்லா கவனிங்க. ஆண்டவரை நோக்கி என் பிள்ளைய ஜீவனை கொடுங்கன்னா கேட்கலையா? ஜேம்ஸ், இயேசுவின் நாமத்தில் நீ எழும்பு. ஜெமி, உன் ஜீவன் திரும்ப வரட்டும். ஜேம்ஸ், உன்னுடைய இருதயம் துடிக்கட்டும். இப்படி சொல்லிக்கொண்டே அவர் போனாராம் 4 hours. ஆக்சுவலி அவருக்கு ஒரு ப்ராஃபஸி என்னன்னா, சின்ன வயசுல 2 குழந்தைங்க பிறக்கும் பொழுது முதல்ல பெரியவன் தான் இறந்து போவான், இளையவன் உயிரோடு ரொம்ப நாள் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்கு ஒரு ப்ராஃபஸி ஏற்கனவே எப்போதோ வந்துதான். இப்போ அதில் அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அவன் பெரிய பையனிடத்துல சொல்றாராம், முதல்ல நீ தான் இறந்து போகணும் ஆஸ் பர் ப்ராமிஸ், இவன் இறந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாராம். ஜெமி, கெட் அப், எழுந்துரு. 4 மணி நேரம் கழிச்சு அவர் வீட்டுக்கு வரும் பொழுது பார்த்து அவர் கண்களே நம்ப முடியல. என்ன நடந்தது தெரியுமா? 4 மணி நேரமா அந்த பிள்ளை இறந்து போனா, அவனை டிசீஸ்டு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, அவனை மார்க்குள்ள கொண்டு போயிட்டாங்க, ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சுட்டாங்க. அவன் ஒயிட் பாடி, அவங்க வெள்ளைக்காரங்களுக்கு தெரியும்ல, நீல நிலமா மாறிச்சு. பிரெயினுக்கு ரத்த ஓட்டம் 4 மணி நேரம் போகலன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. போகல. 4 மணி நேரம் கழிச்சு அந்த பிள்ளை திடீர்னு உயிரோடு எழும்பி வந்துட்டான். அதன் பிறகு போய் மருத்துவ பரிசோதனை எல்லாம் செய்தா மூளையில எந்த வித பாதிப்பும் இல்லை, இருதயத்துல எந்த பாதிப்பும் இல்லை, சிறுநீரகத்துல எந்த பாதிப்பும் இல்லை, சரீரத்துல எந்த பாதிப்பும் இல்லை. அவர் சொல்றாரு, இந்த வசனத்தை சொல்லிட்டு சொல்றாரு, நீ மலையை பார்த்து பேசு.
உங்களுக்கு இதுல இருந்து சில காரியங்கள் புரியும் நம்புறேன் நான். நீ பேச வேண்டியது உங்க பிரச்சனைகளை பார்த்து. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அதை நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் பெரிய அற்புதங்களை அவர் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நான் இந்த 18ஆம் அதிகாரத்துல இது முன்னுரையா சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இங்க ஒரு ஓமையை 2 ஓமையை சொல்றாரு. அதுல முதல் ஓமையை நம்ம நாளைக்கும் இன்னைக்கு 2ஆம் ஓமையை நம்ம பார்க்கலாம். விசேஷமாய் பாருங்க. 9ஆம் வசனம், அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார். இதுதான் இதை குறித்து நாளைக்கு பேச போறோம். அதாவது கான்டெக்ஸ்ட் என்ன தெரியுமா? அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து ஒரு ஓமை சொன்னார். இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் நாளைக்கு பார்க்கலாம். ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். யாக்கோபை நீர் வனாந்தரத்திலே கண்டு அவனை ஆசீர்வதித்தேன். அவன் தவறான விண்ணப்பங்கள் ஏறெடுத்தான். நீர் கொடுத்த வாக்கின்படியே போயிட்டு நீ திரும்பி வர வரைக்கும் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் நீ பெருகுவாய். உன்னிலிருந்து ஜனங்கள் பெருகும். நீ வெறும் கோலும் கையுமாய் புறப்பட்டு போகிறாய். வரும்பொழுது இரு பரிவாரங்களோடு கூட வருவார் என்று அன்னைக்கே தீர்மானித்த ஆண்டவர் அவன் ஜெபத்தை கூட பொருட்படுத்தாம 2ஆம் விசை அவனை பார்த்து உன் பெயர் என்ன என்று சொல்லி அவனை திரும்பவும் இஸ்ரவேலாக மாற்றி அவனை நீதிமானாய் மாற்றி அவனை ஆசீர்வதித்தது போல அவனுடைய 12 பிள்ளைகளையும் 12 கோத்திரங்களாக மாற்றி அதிலிருந்து ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் இயேசுவின் நாமத்தினால் உருவாக்கினதுக்காக, இயேசுவே தாவீதின் வம்சத்திலிருந்து வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். யாக்கோபை போல இன்னைக்கு நாங்களும் இருக்கிறோம். உண்மை ஏமாற்றி யாக்கோபை போல தகப்பனை தாய் பிள்ளைகளை ஏமாற்றி தவறான பொருத்தனைகளை செய்து தவறான ஜெபங்களை பண்ணி தேவையில்லாத வார்த்தைகளை அலம்பி விசுவாசம் இல்லாத ஜெபங்களை ஏறெடுத்து மலையை பார்த்து பேச சொன்னா நாங்க உம்மை பார்த்து பேசி அல்லது மக்களை பார்த்து பேசி அல்லது எங்கள் சுயநிதியை பேசி அல்லது எங்களுடைய காரியங்களை அலப்பி வீணான வார்த்தைகளை பேசி நாங்கள் சரியா பெற்றுக்கொள்ள முடியல ஆண்டவரே. இன்று வருகின்ற காலங்களிலாவது நாங்கள் சரியா பெற்றுக்கொள்கிற ஜெபத்தை எங்களுக்கு கற்றுத்தார். யாக்கோபுக்கு இப்பொழுது நீங்க ஒரு சரியான பதில் கொடுத்தீங்க. பெனியேல் என்று பெயரிட்டார். கர்த்தாவே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறார். எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தி 2 பரிவாரங்களை கொடுத்து எங்களை ஆசீர்வதி. எங்கள் பெயர்கள் நிலை நிற்கும்படி உதவி செய். எல்லா வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் மாற்றி எல்லா சாபங்களை மாற்றி எங்கள் பாவங்களிலிருந்து எங்களுடைய அறியாமையிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்களை நன்மையினாலே கிருபையினாலே முடிசூட்டும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென்.